எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதற்கான வேலைகள் பரபரப்பா எல்லா கட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அரசியல் என்றால் என்ன, அரசியல் யார் கைப்பற்றணும், யார் கைப்பற்றினா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்க சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அரசியல் என்பது ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவது. அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம், அதுதான் ஒரு நாட்டையும் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தையும் அந்த செயல்பாடுகளும் எல்லாத்தையும் மாத்துறதே அந்த அதிகாரம் மட்டும்தான். நம்ம சாமானிய மக்களுடைய தினசரி வாழ்க்கையை மாத்துறதும் இந்த அரசியல் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல்ல கூட்டணி கணக்குகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அந்த கூட்டணிகள், அந்த சீட்டுகள் எனக்கு எதுவுமே வேணாம், மக்களுடைய நலன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் தான் மக்கள் நீதிமன்றத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள். முன்னாள் நடிகர், இப்பவும் நடிகர் தான் அவர். திரைத்துறை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் செஞ்ச சாதனைகள் ஏராளமான சாதனைகள். ஏகப்பட்ட விருதுகள், 21+ ஃபிலிம்ஃபேர் விருதுகள், 4 தேசிய விருதுகள். இவர் பண்ணாத ஒரு வேடங்களே கிடையாது. இவர் ஒரு மல்டி பர்சனாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயமே பண்ணுவாரு. ஒரு கதையாசிரியரா இருப்பாரு, இயக்குவாரு, நடிப்பாரு, நல்ல ஒரு சிறந்த நடன ஆசிரியரா இருப்பாரு. எல்லா விஷயமும் பண்ணிட்டாரு. 24 கிராஃப்ட்ஸ்லயும் எல்லாத்துலயும் கால் வச்சுட்டாரு. எல்லாத்துலயும் வெற்றியும் பெற்றிருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவர் எடுத்துக்கிட்ட படம் ஹேராம்ல ஆரம்பிச்சு விருமாண்டி, விஸ்வரூபம், இந்த படத்துக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்துக்கு சண்டியர் சொல்லக்கூடாது, அண்ணன் கிருஷ்ணசாமி கோச்சுக்குவாரு. ஒரு படத்துக்கு பெயர் பிரச்சனை வரும், ஒரு படத்துக்கு கதையில பிரச்சனை வரும். அந்த கதைக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு சீனுக்கு பிரச்சனை வரும். அந்த சீன்ல இவங்க இந்த மதத்தை சான்றவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஹிந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டினா இருக்கக்கூடாதா, பௌத்தன், கம்யூனிஸ்ட், நாத்திகன், இவங்களுக்கெல்லாம் கோவமே வராதா? ஆனா அவரு ஒரு சிறந்த படைப்பாளி அப்படின்னு தான் சொல்லும். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. நான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு படம் பண்றேன், அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு இப்போ புரியாட்டியுமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அந்த படம் உங்களுக்கு புரியும். முன்னாடி அன்பே சிவம் படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன படம், இதெல்லாம் எங்க வெற்றி பெற போகுது அப்படின்னு சொன்ன மக்களே ஒரு 10 வருஷம் கழிச்சு அன்பே சிவம் தான் ஒரு மிக சிறந்த படம். என்ன திடீர்னு இந்த பண்ணிவே? ஏன்னா நானும் தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் இவர் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தமிழ் சினிமாவை உலகத்தரத்துக்கு கொண்டு போகணும், உலகத்தரத்துல இருக்கவங்க தமிழ் சினிமா பார்த்து அண்ணாந்து பார்க்கணும், வாயை பிளந்து பார்க்கணும் அப்படின்னு செஞ்ச விஷயம் தான் மருதநாயகம் அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிச்சாரு. 90s காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங்க்கு எலிசபெத் ராணி அவர்கள் வராங்க. தமிழ்நாட்டுடைய அப்போது முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வராங்க. அந்த புகைப்படங்கள் நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஒரு ஷாட் இருக்கும், ஒரு எரும மாடு மேல கமல்ஹாசன் அவர்கள் ஒரு சின்ன துணியை மட்டும் கட்டிட்டு ஒரு ஷாட் போவார். அது எந்த சிஜியும் இல்லாம, விஎஃப்எக்ஸ் இல்லாம ஒரிஜினலா அந்த மாட்டு மேல உட்காந்து பயணிப்பார். அப்பவே உலகத்தரமான படம் நம்ம எடுத்தாகணும் அப்படின்ட்டு மருதநாயகம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அது சில காரணங்களால டிராப் ஆயிடுச்சு. இன்னுமே அவருடைய ரசிகர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா எப்ப இந்த படம் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அறிமுகப்படுத்தாத ஒரு டெக்னாலஜி கிடையாது, நிறைய டெக்னாலஜிஸ் அறிமுகப்படுத்திட்டாரு. இதையெல்லாம் தாண்டி தான் கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் படத்திலேயே அரசியல் பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. விருமாண்டி படத்துல பேசாத அரசியலே கிடையாது. அப்ப இருந்தே கமல்ஹாசனும் அரசியலும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கிருந்தே சில டச்சஸ் இருக்கும். சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா? மதவாத சக்திகளுக்கு எதிராக களமிறங்கி இருப்பது, வெளிப்படையாக அரசியலில் குதித்திருப்பது என்பது பாராட்டத்தக்கது. இன்று நாடு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து உள்ளுக்குள் குமுறி கொண்டிருந்தாலும் வெளிப்படையாக எதிர்கட்சிகளுடன் கரம் போப்பதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். 2018 பிப்ரவரி 21ஆம் தேதி மதுரையில ஒரு மாநாடு போட்டு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்தி இருந்தாரு. அந்த கூட்டம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டமா இருந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. அங்க ஒரு கணிசமான வாக்குகள், ஒரு சதவீதம் வருது. 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. பல இடங்களில் திமுக அதிமுக அடுத்து மக்கள் நீதி மையம் தான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு. பல இடங்களில் 3ஆவது இடம் வந்தாங்க. சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியை விட அதிக வாக்குகள் மக்கள் நீதி மையம் பெற்றிருந்தாங்க. இப்போ 2026க்கான சட்டமன்ற தேர்தல் திமுக சார்பா அந்த தொகுதி பங்கீடுகள் போய்கிட்டு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு சீட்டு, இந்த கட்சிக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க நிலையில தேமுதிகக்கு 10 சீட்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 சீட்டுகள், காங்கிரஸுக்கு 28 சீட்டுகள், 22 கூட்டணி கட்சிகளுக்கும் இவ்வளவு சீட்டுகள்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. எல்லாம் போயிட்டு இருக்கும் போது மக்கள் நீதி மையம் எங்க அப்படின்ட்டு அந்த தொண்டர்களும் ரசிகர்களும் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சினிமால பாக்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்குது. கமல்ஹாசன் அவர்கள் மு.க. ஸ்டாலினை போய் பாக்குறாரு. பார்த்துட்டு நான் இந்த தேர்தல போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையும் விடுறாரு. அந்த அறிக்கையில ரொம்ப எனக்கு பிடித்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மதவாத கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்ட்டு பல சூழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கு. அதை எதிர்த்து நின்று நம்ம போராடி நம்ம கூட்டணி கட்சியினுடைய வெற்றியே நமக்கு முக்கியமே தவிர எனக்கு சீட் எங்க அப்படின்னு போய் நான் கேட்டு நிக்கிறது
ஒரு சரியான விஷயமா இருக்காது. அதனால 2026 தேர்தலில் வந்து என்னோட முழுமையான ஆதரவு திமுக கட்சிக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் நீதி மையத்தின் சார்பா ஒரு முழுமையான ஆதரவு வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இது தியாகம் அல்ல கடமை, இது சுயநலம் அல்ல பொறுமை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு ரிப்ளை ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. என்னுடைய நண்பர் வந்து இந்த மாதிரி ஆதரவு கொடுத்திருக்காரு, இது தியாகம் அல்ல அப்படின்னு வந்து அவர் போட்டாரு. ஆனா வந்து உண்மையிலே அவர் செஞ்சது மிகப்பெரிய தியாகம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களும் வந்து அண்ணன் செஞ்சது மிக தன்னிலமற்ற ஒரு விஷயம், அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன் மக்கள் நீதி மையம் வந்து பங்கு பெறல இந்த அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு. அந்த அறிக்கையிலேயே கமலஹாசன் அவர்களும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, திமுக வந்து நமக்கு சீட்டு தர தயாரா தான் இருக்காங்க, ஆனா உதயசூரியன் சின்னத்துல வந்து நம்மளை நிக்க சொல்றாங்க, அதுக்கு வந்து என்னுடைய தொண்டர்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்க என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கணிசமான சீட்டுகள் தான் இவங்க தர மாதிரி இருந்திருக்கும். அந்த உதயசூரியன் அப்படிங்கிற சிம்பிள்ல வந்து இவர் நிக்கிறதுக்கு தயாரா இல்லை. இந்த விஷயம் வந்து ஒரு 2-3 வாரமா வந்து சுற்றிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, உதயசூரியன் சின்னத்துல மானியமா நாங்க நிக்கிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற விஷயம் சுத்திக்கிட்டே இருந்தது. அதனால இப்ப ஒரு இந்த தேர்தலை வந்து நான் நிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த மதவாத அரசியல் வந்து உள்ள வரக்கூடாது, திமுக கூட்டணி உறுதியா ஜெயிக்கணும், 2026க்கான முதலமைச்சரா வந்து ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பாரு, அங்க வந்து நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு அந்த உரையை வந்து முடிச்சிருந்தாரு. 2026 தேர்தலுக்கான சர்வே கருத்து கணிப்புகள் எல்லாமே நம்ம சேனல்லையுமே நம்ம எடுத்திருந்தோம். நம்ம களத்துல போய் கேட்கும் போது களத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் வந்து பூக்கடை வச்சிருக்கவங்க, இந்த வாக்கிங் போறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும் போதும் அவங்களுடைய நிலை வந்து கமலஹாசன் அவர்கள் நின்று தான் நாங்கள் அவருக்கு போட்டிருப்போம், ஒரு மாற்று அரசியல் அவர் கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணாங்க. இன்னுமே மக்களுக்கு வந்து கமலஹாசன் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் எடுக்கிற முடிவுகளில் வந்து நம்பிக்கை இருக்கு. அவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் கமலஹாசன் அவர் வந்து அவருடைய அறிவு வந்து வேற, ஏன்னா நம்ம சினிமாலே பார்த்துருக்கோம், அரசியலும் அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து வேற. அதனால அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முடிவு வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மக்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, சீட்டுகள் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும், நின்றிருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பாரு, ஏன் இதை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போறாரு, இந்த முடிவு சரியா அப்படிங்கறத வந்து மக்கள் தான் வந்து சொல்லணும். எனக்கு சீட்டு வேணாம், என்னுடைய கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய தியாகம் செஞ்ச இந்த மக்கள் தலைவரை வந்து மக்கள் மத்தியில எப்போதுமே ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் வந்து எப்பவுமே இருக்கும். கமலஹாசன் அவர்களுடைய இந்த முடிவுக்கு வந்து உங்களுடைய தரமான கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.